மக்களே, உங்களுக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? ராஜாதி ராஜா ராஜகம்பீரர் காட்டின் ராஜா வரார் வரார் வரார். இங்க கூடி இருக்கும் உங்கள் பிரச்சனை என்ன? ஐயா, மலை அடிவாரத்துல இருக்கிற தண்ணி குளத்துக்கு நாங்க எப்ப தண்ணி குடிக்க போனாலும் அங்க வசிக்கிற முதல எங்களை தண்ணி குடிக்க விடாம பயமுறுத்துது. அந்த முதல தான் மட்டும் தண்ணியோட உரிமையை கொண்டாடணும்னு நினைக்குது. உங்கள் பிரச்சனை எனக்கு புரியுது. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பா நான் யோசிச்சு நாளைக்கு சொல்றேன். கொல்ல நிறையாரே காட்டுல பிரச்சனைக்கு மேல பிரச்சனை வருது, என்னதான் பண்றது? ராஜா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மனிதர்கள் மனித உரிமை சட்டம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. வருடம் வருடம் டிசம்பர் 10ஆம் தேதிய மனிதர்கள் உரிமை தினமாவும் கொண்டாடுறாங்க. நம்மளும் ஏன் விலங்குகள் உரிமை அப்படின்னு ஒரு சட்டம் கொண்டு வரக்கூடாது? கேட்க நல்லா இருக்கு, மேல சொல்லு. ராஜா, மனித உரிமை சட்டம் என்பது ஒரு தனி மனிதன் அவனுடைய வாழ்க்கைய நிம்மதியாக வாழ அடிப்படை உரிமைகளை வழங்குது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அனைவரும் சமம், கல்வி உரிமை, சுதந்திர உரிமை, அப்புறம் போதும் போதும் புரிந்தது. நாளைக்கு இதே மாதிரியான மனித உரிமைகள் போல விலங்கு உரிமை என்றும் ஒரு அதிரடி தீர்ப்பு வழங்கப்படும். மக்களே, கேட்டீங்களா? விலங்குகளுக்கு கூட உரிமை முக்கியம். எனவே மனிதர்களாகிய நாம் தயங்காதீர்கள், தாமதிக்காதீர்கள். எல்லோரும் சமம் என்பதை உறக்கச் சொல்வோம், ஒன்றாய் சொல்வோம். இன்று டிசம்பர் 10ஆம் தேதி மனித உரிமை தினத்தில் இந்த ஒரு உறுதிமொழியை எடுப்போம். சமுதாய அக்கறையோடு VIT 90.8. இது VITயின் சமுதாய வானொலி.